மதுரையில் நடைபயிற்சி சென்ற நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஓட விரட்டி வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெகநாத். வணக்கம் ஜெகநாத். இந்த சம்பவமானது எப்போது நடைபெற்றது? போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் என்னென்ன தகவல்கள் வெளிவந்திருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். மதுரை மாநகர் தல்லாகுளம் காவல் நிலையம் அருகே உள்ள இந்த சொக்கிக்குளம் வல்லபாய் தெரு பகுதியில் அமைச்சர் பிடிஆர் அவருடைய இல்லம் இங்கு அமைந்திருக்கிறது. இந்த சாலையில் தினசரி ஏராளமானோர் நடைபயிற்சி மேற்கொள்வார்கள். இந்த நிலையில் இன்று காலை நடைபயிற்சி மேற்கொண்டு வந்த நாம் தமிழர் கட்சி வடக்கு தொகுதியின் துணை செயலாளர் பாலசுப்ரமணியன் அமைச்சர் வீட்டின் அருகே பார்த்தீங்கன்னா நடந்து சென்றிருக்கும் போது அப்போது அந்த சாலையில் பாலசுப்ரமணியனை பின்தொடர்ந்து 4 பேர் கொண்ட கும்பல் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் விரட்டி வந்துள்ளனர். அப்போது காப்பாற்றுங்கள் என கூறி பாலசுப்ரமணியன் கூச்சலிட்டு ஓடிய நிலையில் மர்ம கும்பலானது திடீரென அரிவாள் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் தரமாரியாக தாக்கியிருக்கிறார்கள். இதில் படுகாயத்துடன் கிடந்த பாலசுப்ரமணியனை அந்த கட்சியை சார்ந்த மற்றொரு நபரை வாக்கி செல்லும் போது அவர் அருகே இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அவர் சிகிச்சைக்காக அழைத்து சென்றிருக்கிறார். இந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பார்த்துக் கொண்டிருக்கும் போது அவர் உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில தற்போது பாலசுப்ரமணியனின் உடலானது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு உடற்கூறாய்வுக்காக எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமைச்சரின் வீட்டின் அருகே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை நிர்வாகி இப்படி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது. பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மதுரை மாநகர் தல்லாகுளம் காவல் நிலையத்தில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்த நிலையிலும் கூட தற்போது சம்பவம் நடந்திருப்பது என்பது மிகவும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக மதுரை தல்லாகுளம் காவல்துறையினர் கொலை வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் இந்த குற்றவாளிகள் குறித்து இந்த காவல்துறையினரது விசாரணையானது தற்போது நடத்தி வந்து கொண்டிருக்கிறது என்று குறிப்பிடத்தக்கது. முழு விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.